ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இளநிலை உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 63,200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி டிப்ளமோ ஐடிஐ இல்லை எது படித்தாலுமே சரி எந்த வித பிரச்சனையும் வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தாலே போதும், அதாவது படித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப் வந்து நீங்கள் எலிஜிபிள். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படின்றதுனால அப்ளை பண்ணுற பல பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெம்பரரி ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிரந்தர வேலைவாய்ப்பு அப்படின்ற போது அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னால ப்ராப்பராக வந்து இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப் வந்து எலிஜிபிள். ஸோ தமிழகத்தில் எங்கே இருந்தாலுமே சரி இந்த ஜாப் உங்களுக்கு எலிஜிபிள், உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நம்ம தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். ஸோ ப்ராப்பராக நீங்கள் வீடியோ செக் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணாலும் மட்டுமே போதும் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பராக முடிஞ்சளவு ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீ அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலே போதும், ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வீடியோ ப்ராப்பராக நீங்கள் கண்டினியூ பண்ணாலே போதும், எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க, எல்லா விஷயம் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் லிங்க், அதாவது நோட்டிஃபிகேஷன் லிங்க், நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளைன்னு சொல்லிட்டு 2 லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதில் உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகணும்னு நினச்சால் மட்டும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய லைக் தான் மேலும் மேலும் நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வீடியோ உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் போடுறது சொல்லி தான் முடிஞ்சளவு வந்து லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து ஆல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ சேலரி தராங்க, என்ன உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 விதமான ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டலாக இந்த 3 விதமான ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஜாப்மே வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இதில் வந்து கேட்டகிரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டோர் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஜேர்னலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்கான ஜாப் போஸ்டிங் தான். அதில் வந்து கேட்டகரி மட்டும் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 3 ஜாப் இருக்கு இல்லையா, அந்த 3 ஜாப்புக்கான சேலரி எவ்வளவு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம், என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 63,200 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு இல்லை நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதே நேரத்தில் ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே சேலரி தான் வந்து கொடுக்குறாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதே மாதிரி ஜூனியர் செக்யூரிட்டி அசிஸ்டன்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பர்ச்சேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் அதே சேலரி தான் கொடுக்குறாங்க. உங்கள் 10th இல்லை நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 ஜாப்புமே ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வயதிற்கு உங்களுக்கு வந்து குறைய வந்து இருக்கக்கூடாது. அதிகபட்ச ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதிற்கு குறைய வந்து இருக்கக்கூடாது, 27 வயதிற்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. பட் இந்த ஸ்டீனோகிராஃபர் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதற்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 63,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் ஸ்டீனோகிராஃபருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 உங்களுக்கு 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. பட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்புக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் 10th 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டீனோகிராஃபர் ஜூனியர் ஸ்டீனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இது வந்து கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இதோட லிங்க் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அப்ளைன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
நீங்கள் மொபைல்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த டைட்டில் அப்படி இருக்குல்ல, இதற்கு பக்கத்தில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னா மிஸ்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றத பார்த்து நீங்கள் மிஸ்ஸஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட நேம் வந்து ப்ராப்பராக கொடுங்க. நீங்கள் நேம் கொடுக்கும்போது உங்களோட 10th 12th மார்க் ஷீட் அண்ட் டிசி இருக்கு இல்லையா, அந்த டிசியில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் நீங்கள் இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும். இன்கேஸ் சில பேர் காலேஜ் போகும்போது நேமே மாற்றிருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை இனிஷியல் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலுமே சரி, உங்களோட 10th 12th மார்க் ஷீட் அண்ட் டிசியில் வந்து என்ன நேம் இருக்கோ அந்த நேம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேம் இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துட்டு, அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு, அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் வந்து புரியாதான்னு சொல்லி தெரியல. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வாட் இஸ் ஃபார் ஃபேவரட் சைல்ட்ஹுட் ஃபுட்டுன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. பிரியாணின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா பார்த்து ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணால் போலும் ஈஸியாக ஜாப்பில் உங்களால் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜிஸ்டர் இன்னும் சைன் சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூஸ் ஐடியை பொறுத்த வரைக்கும் என்ன நேம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கான யூனிக்கான ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்ன கேப்சா கொடுத்துருக்காங்க அந்த கேப்சா வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணிட்டு சைன் அப்படின்றத கொடுத்தாலே போதும். ஈஸியாக உங்களால் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப் லாகின் பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுவோம், உங்களுக்கு காமனான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 சொல்லிட்டு 2 பார்ட்டிஷன் வந்து பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 90 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் 1 சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் 200 மார்க் இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த நெகட்டிவ் மார்க்குமே இல்லாமல் உங்களை வந்து எழுதிக்க முடியும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லைட்டாக கொடுப்பாங்க. டோட்டலாக ஒவ்வொன்றும் 50 கொஸ்டின் 100 கொஸ்டின் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மார்க் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் 150 மார்க் 150 சொல்லிட்டு 300 மார்க் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை எழுத முடியும். பட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மட்டும் எழுதுங்க. இன்கேஸ் தப்பாக எழுதிங்க அப்படின்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும். ஸோ மார்க் கம்மியாகிறது அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 30/4/2020 நைட்டு 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா 11:59 12 மணிக்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.